لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالنور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய செம்மையான இந்த நிகழ்வுடைய தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய உருவாக்குகள் மக்களே, மேன்மைக்குரிய உருவாக்குகள் மக்களே, வருகையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால வாழ்நாள்களுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக இந்த வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்றது வாழ்ந்து சொல்லிக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பேசிய அருமையான சகோதரர் முஸ்தபா மௌலவி ஆலி மஸ்லஹி அவர்கள் இன்றைய காலகட்டத்திலே குர்ஆனை நாங்கள் பின்பற்றுகிறோம், ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்ற பெயராலே எப்படிப்பட்ட அதளபாதாளமான ஒரு நிலைக்கு சமுதாயத்தை இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள் என்பதை தெளிவான சொல்லி விவரத்தோடு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைகளை சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது என்றால், அனாச்சாரங்களை ஒழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், நிதிநாட்டுகளை ஒழிக்கிறோம், வரதட்சணைகளை எதிர்த்து நாங்கள் பேசுகிறோம் என்ற பெயராலே ஆரம்பத்தில் கூட்டம் போட்டவர்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகளிலே அவர்கள் பின்னால் சென்ற அந்த இளைஞர்கள் இன்று எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைக்கு அவர்களை இழுத்துக் கொண்டு செல்கிறார் என்பதை சொல்லி காண்பித்தார். ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் தொடர் சரியாக இருக்கக்கூடிய, அது எந்த கிதாபில் வந்திருந்தாலும் சரி, புகாரிலேயே வந்திருந்தாலும் சரி, இவங்களுடைய அறிவுக்கு ஒத்து வரலன்னு சொன்னா அந்த ஹதீஸை மறுப்பதற்கு துணிந்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு ஹதீஸினுடைய கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்தில் எப்படி வச்சிருக்கிறார்கள் யோசிக்கும். அதையும் தாண்டி குர்ஆனிலேயும் தவறுகள் இருக்கிறது என்று சொல்வதற்குண்டான வாத அளவிற்கு என்று வந்திருக்கிறார்கள். அதனாலே சமூகம் அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவரோடு சேர்ந்து நானும் உங்களிடத்தில் ரொம்ப அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சமூகத்தினுடைய பிளவுகளை பற்றி பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியம் வந்துவிட்டது என்பதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சமூகம் பெற வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் பெறாமல் போனதற்குண்டான காரணமே பல நிலைகளில் இந்த சமூகம் பிளவுபட்டதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இந்த சமுதாயத்தினுடைய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா செய்த உபகாரத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுடைய கண்புகளை ஒன்றுபடச் செய்து
அல்லாஹ் உங்களை ஒன்றுபடுத்தினால் அது பெரிய நியமத் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். உண்மையான பெருமக்களே, அப்படி ஒன்றுபட்டு நாம் ஆற்ற வேண்டிய காரியங்களும் கடமைகளும் எவ்வளவோ இருக்க, இப்படிப்பட்ட ஒரு மாற்றமான நிலைகளை பேச வேண்டியது வந்துவிட்டது என்பது வேதனையான ஒரு காரியம்தான். ஏனென்றால் ஒற்றுமை என்பது ஒரு மிகப்பெரிய பேரருளாக இருக்கிறது, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். மாறுபட்ட கருத்துக்கள் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கத்தான் செய்தது. அது ஆரம்ப காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அது இருக்கவே எவ்வளவு கண்ணியமான முறையிலே ஒருவர் மற்றவருடைய கண்ணியத்தை பேணி நடந்தார்கள் என்பதை நாம் பழைய காலத்தில் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. சித்தீக் நாயகத்திற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கூட மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. யுத்தகலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமத்தினுடைய பொருள்களை முஸ்லிம்களுக்கு பங்கு வைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலே பொருள்களாக கிடைத்தால் அதை பங்கு வைத்துக் கொடுப்பதில் அவங்க ரெண்டு பேருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. நிலமாக கிடைத்தால் அந்த நிலத்தை பங்கு வைத்துக் கொடுப்பதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாறுபட்ட கருத்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிலமாக இருந்தால் அதை பைத்துல் மாலில் ஒப்படைத்து விட வேண்டும், அதை முஸ்லிம்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் சித்தீக் அக்பர் அவர்கள் அதையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாறுபட்ட கருத்து ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்தது. ஆனால் யாரும் ஒருவர் மற்றவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய நிலையில் ஆகியிருக்கவில்லை என்பதை வரலாறுகளில் ஏராளமான சான்றுகளின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். கை விரல்கள் ஐந்தும் எல்லாம் ஒரே தரத்தில், ஒரே நிலையில், ஒரே அளவில் இருப்பதில்லை. வித்தியாசமாக இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு செய்ய வேண்டிய காரியங்களை அந்த விரல்கள் செய்யக்கூடியதை போல இந்த சமூகத்திலே சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட வீணை பாதிக்காமல் நாம் அதே நேரத்தில் ஒன்றுபட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அருமையான பெருமக்களே நாம் யோசிக்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நாங்கள் மஸ்ஜித் நபவியிலே 2 ஹல்காக்களாக உட்கார்ந்திருந்தோம். 2 வட்டமாக நாங்கள் பள்ளியிலே உட்கார்ந்திருந்தோம். அந்த சபைக்கு வருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்து கேட்டார்கள், உங்களில் யார் ஆரம்பமாக வந்து உட்கார்ந்த குழுவினர் யார் என்று கேட்கிறார். ஆரம்பமாக வந்து அமர்ந்த குழுவினர் யார் என்று கேட்கிறார்கள். நாங்கள் தான் என்று இவர்கள் சொல்ல, ஃபகாரலில் உக்ரா, இன்னொரு கூட்டத்திற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், கூமு இலைஹா, நீங்களும் எழுந்திருத்து சென்று அவர்களோடு சேர்ந்து அமருங்கள். இப்படிப்பட்ட பிரிவினை இருக்கிறதை வெளிப்படையாக பார்த்தால் மாறுபட்ட நிலையில இருப்பதை போல் இது தெரிகிறது. அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு நல்லதல்ல என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுபடுத்தி அமரச் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சில சின்ன சின்ன விஷயங்களில் அவர்களுக்கு மத்தியில் மாறுபட்ட கருத்து இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்து இருந்தது. அப்படி மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடிய நிலையிலே சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து காலித் இப்னு வலீத் வருகிறார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சிலர் குறை சொல்கிறார்கள். அவங்க 2 பேருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. காலித் இப்னு வலீதை பற்றி குறை சொல்கிறார்கள். சையதுனா ஸஅத் தான் சொன்னார்கள், நிறுத்துங்கள், காலித் அவர்களை பற்றி என்னிடத்தில் குறை சொல்வதை நிறுத்துங்கள். எங்களுக்கு மத்தியிலே இன்னா பைனனா லம் யபுரு தீனனா, எங்களுக்கு மத்தியில் உள்ள இந்த மாறுபட்ட கருத்துக்கள் என்பதை எங்களுடைய தீனை பாதிக்கக்கூடிய அளவிற்கு செல்லவில்லை, எங்களுக்கு மத்தியிலே தீனை பாதிக்கக்கூடிய அளவிற்கு செல்லவில்லை என்று சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சமூகத்தினுடைய நன்மைக்காக, ஒற்றுமைக்காக யார் விட்டுக் கொடுத்து செல்கிறார்களோ அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சையதுனா இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன் லஅல்லல்லாஹு யுஸ்லிஹு பிஹி பைன ஃபியத்தைன் அலீமத்தைன், என்னுடைய இந்த பேரப்பிள்ளை ஒரு பெரிய தலைவர். ஏனென்று சொன்னால் மாறுபட்ட 2 கூட்டத்தையும் இணக்கமாக்குவதற்கு, அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டாக்குவதற்கு,
அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்கு இவர் பாடுபடுவார், அதற்காக முயற்சிப்பார். எனவே இவர் மகத்தான தலைவர் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான பெருமக்களே, தொழுகையிலே ஜமாஅத் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையான இந்த தொழுகையிலே ஜமாஅத் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் சௌஜன்யமும் ஒற்றுமையை வளர்க்குவதற்கு தான் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. மார்க்கத்துல பொய் சொல்றது ஹராம், பொய் சொல்வது ஹராம், ஹராமான காரியம் பொய் சொல்வது என்பது. ஆனால் அதே நேரத்திலே இரண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்காக, இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக பொய் சொல்வதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. இவருக்கும் அவருக்கும் மத்தியிலே சின்ன கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. இரண்டு பேரையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி, இரண்டு பேரையும் ஒன்றித்து வைப்பதற்காக வேண்டி இடையிலே தலைப்பட்ட ஒருவர் அவரை பற்றி இவர் பாராட்டி சொல்லாததாக இவரிடத்திலே போய் பாராட்டி சொல்கிறார். சொல்றார், என்ன நீங்க அவரோட சண்டை போட்டுருக்கிறீங்க, உங்களை பத்தி ரொம்ப பாராட்டி போகணும்னு பேசினாருன்னு சொல்றார். அவரும் அப்படி சொல்லல. ஆனாலும் இரண்டு பேருக்கு மத்தியிலே மன ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக இப்படி ஒரு பொய்யை சொன்னால் கூட சொல்லாசலம் சொன்னார்கள், லைசல் கல்லா, அவர் பொய்யர் அல்லன்னு சொன்னார். என்ன, சமூகத்திலே இணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி, பிரிந்து கிடக்கக்கூடிய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொன்னால் லைசல் கல்லாம் அல்லது யுஸ்லிஹு பைனன் நாஸ் ஃபயும்னி கைரா அவ் யகூலு கைரா. யார் இப்படிப்பட்ட நிலையிலே இணக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி பொய் சொல்கிறாரோ, பொய்யே சொன்னாலும் கூட அவர் பொய்யர் அல்ல, அவர் நன்மையை சொல்கிறார், நன்மையான காரியத்தை வளர்க்கிறார் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே சமூகத்திற்கு மிக மிக அவசியமான தேவை ஒன்றுபட்ட நிலை. நீங்க பாருங்க, பல பேர்கள் இருக்கிறாங்க. பிஜேபிங்கிறான், நனிங்கிறான், RSSங்கிறான், அந்த இயக்கங்கிறான், இந்த இயக்கங்கிறான். ஆனால் நம்முடைய குறிக்கோளில் ஒன்றுபட்டிருக்கிறார். அவங்க போற அந்த குறிக்கோளில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஒன்றுபடுவதற்காக வேண்டி வலியுறுத்தப்பட்ட சமூகம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஒன்றுபட்டிருப்பதற்காக வேண்டி போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம். யாரை கண்டாலும், எந்த நாட்டில் உள்ள முஸ்லிமை கண்டாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த வார்த்தையினால் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிலை. எங்கே சென்றாலும் அல்லாஹு அக்பர் என்ற சண்டநாதம், எங்கே சென்றாலும் ஒன்றுபடுத்தக்கூடிய நிலையிலே உருவாக்கப்பட்ட இந்த சமூகம் கண்ட கண்ட காரணங்களை சொல்லி இந்த பிளவுபட்டு நிற்கக்கூடிய நிலை என்பது எவ்வளவு வேதனை என்பதை எண்ணிப்பார்கள். நாம் பெற வேண்டிய எத்தனை வளர்ச்சிகளை பெறாமல் ஆகிவிட்டோம். நாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சித்தார்கோட்டைன்னு ஒரு ஊர், நாளைக்கு முன்னாங்க நான் அந்த பகுதியில போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது அந்த உள்ள நுழையிற நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம்னு அதில் எழுதிப்பட்டிருந்துச்சு. பக்கத்துல கூட வந்தவற்றை நான் கேட்டேன், இந்த ஊர்ல முஸ்லீம்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க, ஆனா ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் எழுதி போட்டிருக்கிறது இது என்ன விஷயம்னு கேட்டேன். ஒரு சொன்னாரு, முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில நிறைய போட்டி வந்த காரணத்தினால, 10 பேர் போட்டிக்கு நின்ன காரணத்தினால 10 பேரும் தோத்து போனாங்க. யார் ஒரு தனி ஆளா நின்னாலோ அவங்களுடைய ஓட்டு கம்மியா தான் இருக்குது, ஆனாலும் கூட அவர் ஜெயிச்சுட்டாருன்னு சொன்னாங்க. முஸ்லிம்கள் மிகைத்திருக்கக்கூடிய ஒரு ஊரிலே சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்களை நாம குறைச்சதில்லை, அவர்கள் அந்த நேரத்தில் குறைவாக இருந்தாலும் ஒன்றுபட்டு இருந்த அந்த காரணத்தினால் பெருமக்களே அந்த பொறுப்பை பெறுகிறார். மிகுதியாக இருந்தும் பொருளாதார வலிமையாக இருந்தும் இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவின் காரணத்தினால் பெற வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் இழந்து நிற்பதை நாம் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் பில் ஜமாஅ, மக்களை எப்பொழுதுமே நீங்கள் ஜமாஅத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை உங்களிடத்தில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஓனாய் சாப்பிடுவதெல்லாம் தனித்த ஆடுகளைத்தான்.
சில விலங்கினங்கள் இருக்குது, எதையாவது ஒண்ணு அடிக்கணும்னு சொன்னா கூட்டமா இருக்கும்போது அடிக்காது. ஒரு மான் கூட்டத்தை கூட்டமா இருக்கிற நேரத்தில் அதை அடிக்கக்கூடிய புலியை மற்றதை அடிக்காது. அதுல ஒன்றை தனியாக ஆக்கும், விரட்டி அங்கெங்கும் தனியாக ஆக்கியதற்கு பிறகுதான் அதை அடிக்கும். அதே போல இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பிளவு ஏற்படுத்தியதற்கு பின்னாலே, உங்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்கியதற்கு பின்னால் தான் அழிக்க முடியும். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். அருமையான பெருமக்களே, ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி எவ்வளவு உயர்வான நன்மைகளையும் கூட ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வழிகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்டிருந்தால் கிடைக்கக்கூடிய மேன்மையும் உயர்வும் சாதாரணமானதல்ல. அவர்கள் ஒன்றுபட்டிருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வும் மேன்மைகளும் சாதாரணமானதல்ல. பிளவின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய தோல்வியும் நஷ்டமும் கொஞ்ச நஞ்சமும். அல்லாஹ் தஆலா ரெண்டு குடும்பம், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே கூட பிளவு ஏற்பதை அல்லாஹ் கண்டிக்கிறார். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில, அவங்களுக்கு மத்தியில பிரிவினை ஏற்பட்டாலும் கூட, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்தால் கூட அதை ஒன்றுபடுத்துவதற்கு சமூகம் முயற்சி செய்யுங்கள். அதை ஒன்றுபடுத்துவதற்காக சமூகம் முயற்சிக்க வேண்டும். அந்த ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி கணவனை பாராட்டி அந்த பெண் ஒன்றும் சொல்லவில்லை, குறைதான் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட கணவனிடத்திலே பேசக்கூடிய அந்த நபர்கள் உங்களை அவங்க பாராட்டி சொன்னாங்களேன்னு சொல்லலாம். அதே போல இங்கே போய் பேசக்கூடிய நபர் உங்களுடைய கணவர் ரொம்ப பாராட்டி சொல்றாரேன்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இங்கிருந்து ஒருவரும் அங்கிருந்து ஒருவரும் சென்று அதை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டியுள்ள முயற்சிகளில் ஈடுபட வேண்டாமா என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே கேட்கிறார். ஒரு தனி மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பதும் சமுதாயத்தை ஆபத்திற்கு உள்ளாக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார். தொழுகையிலே சஃபிலே நிற்கும் பொழுதும் கூட இடைவெளி கூடாதுன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபிலே நிற்கும் பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து நில்லுங்கன்னு சொன்னார். என்றால் அந்த இடைவெளியை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இடைவெளி ஏற்படுத்த ஷைத்தான் அந்த இடைவெளியிலே அவன் நின்று கொண்டு உங்களுடைய கல்புகளுக்கு மத்தியிலே அவன் பிளவை உண்டாக்குவதற்குண்டான முயற்சியை செய்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். பிளவு ஏற்படுவதற்கு சிறிய வாய்ப்பு என்றாலும் கூட அதை தவிர்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் போய் வஹி வாங்குவதற்காக வேண்டி வேதம் வாங்குவதற்காக போயிருக்கிறாங்க. போயிருந்த நேரத்தில் இங்கு சில பேர் சேர்ந்து காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சுட்டான். காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வர்றாங்க. வந்து பார்த்தால் இவர்கள் காளை மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபப்பட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியையும் தலையும் பிடித்து உடுக்குகிறார். ஆரையா ஹாரூன், வல்லு எல்லா தத்தவியான் அசை தாமரி. ஹாரூன் அவர்களே, உங்களை எல்லாம் பொறுப்பு சாட்டி விட்டு நான் சென்றிருந்தேன். இவர்கள் இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்கின்ற நேரத்தில் அதை தட்டி கேட்டு நிறுத்துவதற்குண்டான அந்த காரியத்தை செய்யாமல் நீங்கள் இருந்திருக்கிறீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கண்டிக்கிறார். கண்டிக்கக்கூடிய நேரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதிலை சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து தாஹாவிலே சொல்லி காண்பிக்கிறார். அதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், இப்ன உம்ம லா தஅخذ பிலஹியதி வலா பிரஸி இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல். நீங்க வந்து சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்பான். நான் சொன்னா இந்த சமூகம் ரெண்டாயிரக்கூடாது. சமூகம் பிளவுபடுவது என்பது அனைவரும் ஆபத்தானது. நீங்கள் சொன்னால் எல்லோரும் கட்டுப்பட்டுவார் என்பதற்காக வேண்டி நான் அந்த நேரத்தில் சொல்லாமல் தவிர்த்தேன். அநியாயமான ஒரு காரியத்தை, சிறுக்கான ஒரு காரியத்தை அவர்கள் செய்த பொழுதும் கூட நான் அதை செய்யாமல், அதை தடுக்காமல் இருந்ததற்கான காரணம் நீங்க சொன்னா எல்லாரும் கேட்டுருவான், நான் சொன்னால் சமூகம் பிளந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அமைதியா இருந்தேன் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறார். ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், பிளவு என்பது சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பது அது ஷிர்க்கை விட கொடுமையானது. சமூகத்தின் மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பதும்
ஒற்றுமை இல்லாத தன்மை என்பதும் அது ஷிர்க்கை விட ஆபத்தான ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை பொதுமக்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். சஹாபிகளுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது என்பதை நான் சொன்னேன். முஸ்லிம் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் வருது. செய்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரபுதா என்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில காரணங்களுக்காக அவர்களை அந்த இடத்தை விட்டு மதீனாவை விட்டும் அவர்கள் ரபுதா என்ற இடத்தை ஒதுக்கி வச்சாங்க. பெரிய சஹாபி, அவர்களை போய் சந்திப்பதற்காக வேண்டி சில சஹாபாக்கள் செல்கிறார்கள். சஹாபாக்கள் சில பேர் அவங்களை பார்க்கறதுக்கு போனாங்க. சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லப்பட்டதாக தகவல். எனவே இவர்களும் ஹஜ்ஜிக்கு போறாங்க. இவர்களும் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள். சென்ற சஹாபாக்களும் ஹஜ்ஜிக்கு செல்ல, ஹஜ்ஜிலே புனிதமான அரஃபாவில் 4 ரக்காத்து தொழு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கும் ஹாஜிகளுக்கு மத்தியில் பெரிய சர்ச்சை, 2 ரக்காத்தா 4 ரக்காத்தான்னு சொல்லி இன்னைக்கும் பெரிய சர்ச்சை. ஹஜ்ஜிக்கு போறவங்க அந்த கேள்வி கேட்காதவர்களோ, அதை பற்றி விவாதிக்காதவர்களோ, அதை பற்றி தெரியாதவர்களோ இருக்க மாட்டார்கள். அரஃபா 2 ரக்காத்து வரணும், 4 ரக்காத்து வரணும், பெரிய விஷயம். 4 ரக்காத்து தொழு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக ஆட்சேபித்தார்கள். செய்த அபூ தர் கிஃபாரி அவர்கள், நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அரஃபாவில் இருந்திருக்கிறேன், சித்தீக் அக்பரோடு இருந்திருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அவர்களோடு இருந்திருக்கிறேன். அவங்க இந்த இடத்துல 2 ரக்காத் தொழு வச்சிருக்கிறாங்க, நீங்க எதுக்கு 4 ரக்காத் தொழு வைக்கணும்னு சொல்லி ஆட்சேபிக்கிறார். மாறுபட்ட கருத்தை சொன்னார்கள். அது ஏன் 4 ரக்காத்து, ஏன் 2 ரக்காத்து, அது பெரிய சர்ச்சை, நம்ம அதுக்குள்ள போகலை. அது காரணம் என்ன என்பதற்குண்டான அது தொடர்பான விஷயங்களை விவாதிக்கும் பொழுது விளக்க வேண்டிய ஒரு காரியம் அது. ஆனால் 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. மாறுபட்ட கருத்தை சொன்னார்கள். அதை செய்த அபூ தர் கிஃபாரி அவர்கள். ஆனால் ஜமாத் நடக்கும்போது 4 ரக்காத்து நடந்துச்சு, இன்னும் சேர்ந்து தொழுதான். என்னங்க நீங்க இந்த கருத்தை, மாறுபட்ட கருத்தை சொன்னீர்களே, இந்த கருத்தை விமர்சித்தீர்களே, ஆனால் ஜமாத் நடக்கும் பொழுது உஸ்மான் தான் தொழு வைக்கிறாங்க, நீங்களும் சேர்ந்து 4 ரக்காத் தொழுகிறீங்களே என்று விளக்கம் கேட்ட பொழுது செய்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னார்கள், சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பது அதைவிட ஆபத்தானதுன்னு சொன்னார். சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பது அதைவிட ஆபத்தானது என்ற காரணத்தினால் அந்த பிளவிற்கு நான் காரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதனால் நான் அந்த காரியத்தில் இணைந்து என்னுடைய கருத்தை சொன்னேன். அதே நேரத்தில் சமூகம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது என்பதை செய்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று சொல்வான். கொலையை விட கொடுமையான ஃபித்னா என்பது, குழப்பம் என்பது கொலையை விட கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கொலை என்பது அதோடு முடிந்து போய்விடும். ஆனால் ஒற்றுமையின்மையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னா இருக்கிறதே, அது காலமெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான அந்த காரியத்தை யார் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கண்டிக்கிறார். ஹதீஸிலே வருகிறது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டி இருந்தார்களோ, இப்ப இருக்கக்கூடிய அமைப்பில் அல்லது. இந்த கஅபா சதுர வடிவில் இருக்குது. இந்த சதுர வடிவுக்கு பக்கத்திலே ஒரு வெள்ளை கல் போல உயரமாக ஹத்தீம் என்பது இருக்கிறது அல்லவா, அந்த ஹத்தீமையும் சேர்த்துத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவாக கட்டியிருந்தார்கள். கஅபா என்பது இந்த சதுர வடிவில் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே ஹத்தீம் என்பது ஒரு வெள்ளை உயர்ந்த கல் தெரிகிறதே, அதோடு சேர்த்துத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா, அருமை துணைவியார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா அம்மையாரிடத்தில் சொன்னார்கள், லௌலா அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா ஹதீஃபு கௌமிகி பில் இஸ்லாம் லபனைத்துல் கஅபத அலா ஸவாயித் இப்ராஹிம். ஆயிஷா அவர்களே, இப்ப கொஞ்சம் பேர் புதுசா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், எனக்கு ஒரு ஆசை, இந்த கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அடித்தளத்தின் மீதே அவர்கள் எப்படி கட்டியிருந்தார்களோ அதே போல இந்த கஅபாவை கட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் கஅபாவிலே போய் நான் கை வைத்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பை மாற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதை போல அதையும் சேர்த்து நான் கட்டினேன் என்று சொன்னால், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு என்னை பற்றி ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லிவிட்டால்,
அல்லது செய்யக்கூடிய இந்த காரியம் அவர்களுக்கு மத்தியிலே பிளவுக்கு காரணமாக அமைந்து விட்டால் அது ஆபத்து என்பதனால் நான் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அதே நிலையில் காபாவை விட்டு வைக்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, மார்க்கத்தினுடைய சட்டத்தை நமக்கு பெருமக்கள் சொல்வார்கள். ஜும்மாவுடைய நாள்ல பெருநாள்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு இமாமுக்கு ஒரு சஹு சஜிதா செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னு சொன்னா சஹு சஜிதா செய்யக்கூடாது. சஹு சஜிதா செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்காக சஹு சஜிதா செய்யக்கூடாது. ஏன்னா சில பேர் புதுசா அப்பதான் பெருநாளைக்கு தொழுவு வந்திருப்பான். போன சொன்னா 2 ரக்காத்தான் தொழுவு, கூடுதலா 2 ரக்காத் தொழுகிற மாதிரி தெரியுதுன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால புதிதாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே சமூகத்துக்கு மத்தியிலே மனதளவில் கூட ஏதாவது ஒரு தீவினை வந்துவிடக்கூடாது என்பதற்காக குர்ஆனுடைய சட்டங்களில் இருந்து பெருமக்கள் இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார். நடந்த சம்பவம் தான். சிந்தனை சிறம் மாத இதழில் கூட ஒரு போட்டிருந்தாங்க. கிராமத்துல, மதுரை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல இமாம் வேணும் விளம்பரம் செய்திருந்தாங்க. அந்த ஊருக்கு புதுசா ஒரு அதற்கு போனாலும் அந்த வெள்ளிக்கிழமை சொல்லுவாரு. அவர் அங்க போனோன்னு என்ன செய்தாருன்னா வெள்ளிக்கிழமை சொல்லுன்னு சொல்லி அலிகிராம் சஜிதா ஓதிட்டார். அலிகிராம் சஜிதா ஓதியதுக்கு சர்வ சஜிதா அந்த சஜிதா செய்வாங்க இல்லையா, அந்த சஜிதாவையும் செய்துட்டார். தொழுது முடிச்ச உடனே ஊர் கூடிடுச்சு. இவ்வளவு நாள் சுகு நம்ம 2 ரக்காத் தானே தொழுவோம். இன்னைக்கு என்ன புதுசா 3 ரக்காத், இன்னைக்கு எதுக்கு புதுசா 2 சஜிதா? ஏன்னா இதுவரை அவங்க அலிகிராம் சஜிதா ஓதி ஒரு தடவை கூட தொழுவதில்லை போல் தெரியுது. என்ன சுகுல இது ஓதுற சுண்ணத்து, வெள்ளிக்கிழமை காலையில ஓதுற சுண்ணத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க புது ஆளா இருக்கிறீங்க, வித்தியாசமான ஆளா இருக்கிறீங்க, ஊர்ல இமாமத்துக்கே வைக்காம அனுப்பிச்சு விட்டாங்க. நடந்த சம்பவம் பெருமக்கள். அதுக்காக ஒரு புதிதான ஒரு நிலைப்பாடு ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் சமூகத்திற்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய காரியத்தை, அவர்களுக்கு மத்தியிலே மனவேற்றுமையை உண்டாக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் அடித்தளமாக நமக்கு சொல்லி காண்பிக்க. நம்மை பற்றிய உறவு, நம்மை பற்றிய பயம் எதிரிகள்கிட்ட போயிடும். அல்லா சொல்லலாம் ஒற்றுமை இல்லாட்டா. எந்த அரசியல் கட்சிகளானாலும் சரி முஸ்லிம்களை பத்தி மட்டும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கொடி கிடைச்சிக்கிறோம், சமூகத்தில் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் கிடைச்சிக்கிறோம், தைரியமா இருக்கிறார். மற்ற எல்லா சமூகத்தை பற்றியும் அக்கறைப்படுகிறார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. ஏன்னா அதுல ஒரு கட்சி இருக்குது, அதுல ஒரு இயக்கம் இருக்குது. இவங்க உதாரணமாக திமுக ஆதரிச்சா அதற்கு மாற்று இயக்கம் இருக்குது. இவன் உயிரே வேணாலும் அதை ஆதரிக்க மாட்டான், மாற்றி தான் ஆதரிப்பான், தெரியும் அவங்களுக்கு. அதனாலே முஸ்லிம்களை பற்றி உண்டான ரோடு, அவர்களை பற்றி உண்டான ஒரு பயம் போய் அந்த கண்ணியம் எல்லாம் எடுபட்டு போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மத்தியில் வீண் தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் தர்க்கம் செய்து கொண்டு பிளவுபட்டு இருக்காதீர்கள், சிதறி போய் விடுவீர்கள், உங்களுடைய ஆட்கள் எல்லாம் போய்விடும். அல்லாஹ் உங்களுடைய வலிமை எல்லாம் போய்விடும். ஒன்றுபட்டு இருப்பதை பெரிய காரியம். ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து இருப்பதை பெரிய மகத்தான சாதனை. இதெல்லாம் நம்ம தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவுடைய தலைவராக நம்ம கலீல் உலமா ரியாஜ் இருந்தார். உங்கள்கிட்ட கேட்டாங்க, ஜமாஅத் உலமாவுடைய சாதனை என்ன, நீங்க என்ன சேவை செய்திருக்கிறீர்கள், என்ன சாதனை செய்திருக்கிறீர்கள்? அதற்கு சொன்னாலும் ஒரு சாதனையும் வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதே பெரிய சாதனை தான் சொன்னாங்க. நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு மத்தியிலே சின்ன சின்ன மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறது இதே பெரிய சாதனை தான் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள், நீங்கள் சிதறி விடுவீர்கள், உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய வலிமையும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அருமையான பெருமக்களே, பிளவின் காரணத்தினால், இஃப்திலாஃபின் காரணத்தினால் சமூகம் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை சந்திக்கும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேசுறமா இல்லை, சீக்கிரம் முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் இதா இருக்கிறதுனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்களும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னார். அருமையான பெருமக்களே, நீங்களும் விஷயத்துல இல்லையா, சாப்பிடணும், சாப்பிடணும், தாஜத்துக்கு எழுந்திரிக்கணும், வேலைகள்லாம் இருக்குது இல்லையா? அருமையான பெருமக்களே, பிளவின் காரணத்தினால்
சமூகம் பிளந்து போய்விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம், ஆபத்துகள் என்பது எவ்வளவு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், நடைமுறை உதாரணம் தான் ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாடு, ஸ்பெயின் நாட்டை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 805 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த இடம். 805 வருடங்கள், 92 முதல் 897 வரை ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. 92 முதல் 897 வரை இஸ்லாமிய ஆட்சி நடந்த இடம் ஸ்பெயின். கேரளாவினுடைய கேசரி என்று அறியப்பட்ட முகமது கோயா அவர்கள் ஸ்பெயின் சென்றிருந்தது சம்பந்தமாக ஒரு நூலில் அவர் எழுதுகிறார். ஸ்பெயின் நாட்டிற்கு நான் சென்றிருந்தேன், என்னுடைய வீடுகளில் நான் நடந்து சென்றேன். 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த அந்த ஸ்பெயினிலே வீதிகள் வழியாக நடந்து செல்கின்ற பொழுது ஜொஹருடைய நேரமாக இருந்தது. ஆனால் எந்த இடத்திலிருந்தும் ஜொஹரின் வாங்கின் சத்தம் கேட்கவில்லை. நான் அந்த இடங்களிலே நின்று, வீதிகளிலே நின்று கண்ணீர் வடித்து நான் அழுவேன் என்று சொல்கிறார். 805 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்த ஒரு இடத்திலே இந்த வீதிகளிலே சென்றால் ஜொஹருடைய நேரம் வக்து வந்துவிட்டது, வாங்க சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்பது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் இல்லை. ஏன் ஒரு நாடு முழுவதுமே இஸ்லாமிய நிலையிலே இருந்த அங்கே என்ன காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா, தகப்பனாருக்கும் பையனுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அந்த தொடக்கமே. அங்கே உள்ள தொடக்கமே என்னன்னு சொன்னா, தகப்பனாருக்கும் ஆட்சி செய்த தகப்பனார் அப்துல் ரஹ்மான் என்பவருக்கும் அவருடைய மகனாருக்கும் ஏற்பட்ட அந்த தகராறு தான், அந்த பிரச்சனை தான் ஒரு நாட்டையே, குட்டி குட்டி நாடு பக்கத்தில் இருந்த குட்டி நாடுகள் எல்லாம் அவர்கள் இணைந்து இவர்களை வீழ்த்தினார்கள். மத நிந்தனை சட்டம் என்று போட்டு யாரும் முஸ்லிம்கள் குர்ஆன் ஓதக்கூடாது, தொழுகக்கூடாது, பகிரங்கமா பாங்கு சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைத்து இவர்களை தங்களுடைய வலிமையில் ஆக்கினார்கள். இஸ்லாத்தை அங்கிருந்து உடைத்தெறிந்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, 2 பேருக்கு மத்தியில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு என்பதை கேரளா கேசரி அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையான பெருமக்களே, அங்கே பிரான்ஸ் ஸ்பெயின் என்று பக்கத்திலே உள்ள நாடு, அங்கே இஸ்ரேல் ஆட்சி நடந்தது. அடுத்து ஒரு குட்டி நாடு, அங்கே பிரிட்டினான் என்பவர் ஆட்சி செய்கிறார். 2 பேருக்கு மத்தியில் திருமணம், அந்த 2 பேருக்கு மத்தியிலே ஏற்பட்ட அவர்கள் ஒன்றிணைந்து அதற்கு பிறகு இங்கே அவர்கள் உள்ளே போகிறார். இந்த நாட்டினுடைய அசல் தன்மையை இழக்க செய்கிறது. எல்லாம் ஒரு படிப்பினை இல்லையா, ஒரு பாடம் இல்லையா, நமக்கு வர வேண்டிய எல்லா பரக்காத்துகளும் போய்விடும். திருமக்கள் ஒற்றுமை இன்மை என்பது இந்த சமூகத்தில் ஏற்பட்டால் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மத்தியில் ஒன்றுபட்ட தன்மை இல்லை. பழைய காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு ஒரு ஆள் செய்துகிட்டு இருந்தா பெரிய ஆட்கள் அந்த பக்கம் போனாலே பயந்து ஒதுங்கிடுவாங்க. பெரிய ஆட்கள் அந்த பக்கம் போனாலே இன்று பகிரங்கமான பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட, பெரியவர்களை பார்த்தார்கள் அந்த பயம் என்பது போய்விட்டது. பாவங்களின் மீது துணிச்சல் ஏற்பட்டுவிட்டது. இந்த இளைஞர்களுக்கு பாவங்களின் மீதும், அநியாயமான காரியங்களின் மீதும், தவறான செய்கைகளின் மீதும் துணிச்சல் ஏற்பட்டுவிட்டது. பெருமக்களே, இந்த தொழில்பட்ட நிலை இருக்கிறதே, சமூகத்திற்கு வர வேண்டிய எல்லா பரக்காத்துகளையும் எடுத்துவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அத்தையுல் யுக்பிரக்கும் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒவ்வொரு ரமலானிலும் லைலத்துல் கத்ர் என்பது எப்பொழுது கடைசி 10 கிடைக்கும்னு சொன்னாங்க. பெரும்பாலும் ஒற்றைப்படை இரவுகளில் வரும் என்று சொன்னார்கள். 27 வாய்ப்பு அதிகம் என்று சாலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று எல்லா காலங்களிலும் நீங்கள் அடையாளம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, அதை உங்களிடத்தில் விவரித்து செல்வதற்காக வேண்டி நான் வந்தேன். இன்னி அத்தையுல் யுக்பிரக்கும் லைலத்துல் கத்ர் ஃபதலாஹா ரஜுலானி. 2 பேர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுக் கொண்டார்கள். இந்த கருத்து வேறுபாடும் இந்த சண்டையும் என் மனதிற்கு வேதனை உண்டாக்கியது. அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அந்த செய்தியை அல்லாஹ் என்னை விட்டு உயர்த்தி விட்டான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவு என்பது,
சமூகத்திற்கு மத்தியில் உண்டாகக்கூடிய இந்த பிளவு என்பதும் மாறுபட்ட கருத்துக்கள் என்பதும் உம்மத்திற்கு வர வேண்டிய பரக்காத்துகளை எல்லாம் கொண்டு சென்றுவிடும் என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விசேஷமா துஆ செய்து ஒரு பை கொடுத்திருந்தாங்க. அபூ ஹுரைரா இருந்தாலும் எப்பவுமே ஒரு ஜோலனா பை போட்டுட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதாவுல ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை எடுத்து துஆ செய்து அந்த பைக்குள்ள போட்டு அபூ ஹுரைரா நீங்க குப்புற கலக்க வேண்டியதில் எடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொன்னார். அது சாப்பிட்டு கொண்டே இருந்தார். எவ்வளவு காலம் சாப்பிட்டார்கள்? குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போடப்பட்ட பழம்தான். ஆனால் கிட்டத்தட்ட 23 வருட காலம். அன்னைக்கு ஒருத்தர் நஜாத்துக்காரன் இல்லைன்னு அதிக பொய்யும் சொல்லி இருப்பான். இப்படி முழுசா வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அது எல்லாரும் நம்பினாங்க. அவங்க ஈமான்ல சிறந்தவர் என்ற காரணத்தினால் நம்பினார்கள். எப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள பழத்தை 23 வருஷம் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாக்களோடையும் ஆட்சேபனை செய்திருந்தாலும் செய்திருப்பார். அருமையான பெருமக்களே, அதுதான் பரக்கத்துங்கிறது. அதுதான் அளவு கம்மியா இருக்கும், ஆனா நடக்க வேண்டிய காரியங்களா நடந்துகிட்டே இருக்கும். சொன்னாக்கள் துவா செய்து கொடுத்தாங்க. அதற்கு செய்தினா உஸ்மான் தான் சொல்லணும். அவருடைய காலம் உஸ்மான் தானுடைய அந்த வஃபாத் ஏற்பட்ட அந்த நிலை, அவங்க கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் தான் கொல்லப்பட்டார்கள். பிரிவினையின் காரணத்தில் தான் ஹலீஃபாக்களை இழந்தோம். பெருமக்கள், சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பிரிவினையின் காரணத்தினால்தான் ஹலீஃபாக்களையும் நாம் இழந்தோம். உஸ்மான் தான் கொல்லப்பட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு 2 கவலைன்னு சொன்னார். அம்மக்கத்தில் உஸ்மான் தான் கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற கவலையில் எல்லா மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கோ நபி அவர்களால் துஆ செய்து பரக்கத்தான முறையில் தரப்பட்ட அந்த பை என்னை விட்டு போய்விட்டது, காணாமல் போய்விட்டதுன்னு சொன்னார். அந்த பை அப்பொழுது போனதற்கான காரணத்தை திரும்ப எழுதுகிறார்கள். சமூகத்திற்கு மத்தியிலே பிளவின் தொடக்கமாக அது இருந்தது. உஸ்மான் நாத்தனுடைய வஃபாத்தினுடைய நிலை என்பது சமூகத்துக்கு மத்தியிலே மாறுபட்ட கருத்துக்களும் பிளவுகளும் அதிகமாகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பிளவுகள் சமூகத்திலே அதிகமாகும் பொழுது அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த பரக்காத்துகளை எடுப்பான் என்பதற்கு உதாரணம் தான் அந்த பை காணாமல் போனது என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். அருமையான பெருமக்களே, அதனால சமூகம் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு மிக மிக அவசியமான ஒரு நிலையில இருக்கிறது. ஒற்றுமை ஏற்படணும், என்ன செய்யணும்? ஒற்றுமை ஏற்படுவதற்குண்டான நிலை என்ன? அருமையான பெருமக்களே, ஒரு ஆணுக்கு உயர்வு இருப்பதுன்னா உயர்வை ஏற்றுக்கிறான். ஒருவருக்குண்டான உயர்வு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உயர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவரோடு விட்டுக் கொடுத்து வாழ வேண்டிய அந்த நிலைப்பாடு என்பது உண்டாக வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி எந்த காரியத்திற்கும் தீர்வு 3 தான். கொதில் ஆக்குவ மன்னிப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜாகிரீன்களுடைய சொல்லை, அறியாதவருடைய கருத்துக்களை புறந்தள்ளுங்கள். நன்மையான காரியங்களை ஏறிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். சமூகத்திற்கு மத்தியில் ஒற்றுமை என்பது அவ்வளவு அடிப்படையான ஒரு காரியம். பெருமக்கள், சாதாரண ஒரு நிலை அல்ல. ஆனால் இந்த ஒரு காணல் நீராய் எப்படிப்பட்ட நிலையில் ஆகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது வேதனைப்படாமல் இருக்க இயலவில்லை. தனி மனித பிரச்சனையானாலும் சரி, அரசியல் காரியங்களில் ஆனாலும் சரி, எல்லா நிலையிலையும் சமூகம் பல நிலைகளில் வேறுபட்டு பிரிந்துபட்டிருக்கக்கூடிய இந்த நிலை என்பது உள்ளத்திற்கு மிகுந்த வேதனையையும் உள்ளத்திற்கு மிகுந்த வேதனை தரக்கூடிய அந்த நிலை உலமாக்களுக்கிற காரணத்தினால் அது தொடர்பாக சமூகம் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய அந்த காரியங்களை நம்ம பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட மீனாது விழாக்களின் பெயரால் நன்மையான காரியங்களை, அதாவது வடகரைக்கு போயிருந்தேன். நம்ம இந்த தென்காசி வடகரை தான், சுகானந்தா, அந்த ஊர்ல உள்ள பெரியவர்கள், இளைஞர்கள் அவ்வளவு நேரம் ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான மீளாது நிகழ்ச்சி. கண்ணு கட்டிய தூரம் மக்கள் அப்படி ஒன்று கூடியிருந்தார். சின்ன கிராமம் தான்.
ஆனால் அந்த ஊரை ஒன்றுபடுத்தியது இப்படிப்பட்ட நல்ல விழாக்கள், இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள். சமூகத்திற்கு உயர்வான நிலைப்பாட்டை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உயர்வான தத்துவங்களை சமூகத்திற்கு எவ்வளவோ அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஒன்றுபட்டிருந்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை, பல நன்மைகளை உண்டாக்க முடியும். அதற்காக நம்மாலான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப நேரம் பேச ஆசை இருந்தாலும் கூட உடல்நிலையினால்தான் நான் கொஞ்ச நேரம் கூட படுத்துட்டு வந்து பேசினேன். கண்ணியமிக்கவர்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு இருந்தால் நம்ம பின்னால் ஒரு தடவை பேசிக்கொள்வோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை எல்லா நிலையிலும் ஒன்றுபட்ட நிலையில் ஆக்கியருள்வானாக. அதற்காக வேண்டியுள்ள முயற்சிகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி தந்திரும் புரிவானாக. இந்த சமூகத்திலே ஒற்றுமையின் காரணத்தினால் என்னென்ன உயர்வான நன்மைகள் இருக்கிறது என்பதை சமூகத்தில் எல்லா தரப்பினரையும் அல்லாஹ் உணரச் செய்தருள்வானாக. பிளவின் காரணத்தினால் சமூகம் எப்படிப்பட்ட ஆபத்துகளை சந்திக்கிறது என்பதையும் அல்லாஹ் உணரச் செய்து சமூகம் எல்லா நிலையிலும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய உன்னதமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக என்று உணர்வுபூர்வமாக துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு வேண்டி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.